ஸோ கன்னியா ராசியில் சூரியன் இருக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். அந்த மாதத்தில் நீங்கள் எது பண்ணாலும் அது வந்து யாரோட ஜாதகத்துலலாம் புதன் பாதிக்கப்பட்டிருக்காரு, புதனால வந்து தோஷம் ஏற்பட்டிருக்கு, புதனால பரிகாரம் பண்ணணும் அப்படி சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் ஒருத்தவங்க வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா எப்பவுமே மகாலட்சுமி வந்து பெருமானோட கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னாக்க, வணக்க மக்களே, நம்ம கூட பாண்டிச்சேரியை சேர்ந்த சூரத் பாலா சார் இருக்காரு. ஸோ பரிகாரம் என்ற பெயரில் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு புரியுற மாதிரி எளிமையான முறையில சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில இன்னைக்கு ஒரு சிம்பிளான விஷயத்தை தான் கேட்க போறோம். ஆனா அது ரொம்பவே முக்கியமான டாபிக். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார், பொதுவா புரட்டாசி மாதம் அப்படின்னாலே வந்துட்டு மக்கள் ஒருத்தவங்க ஒன்னொன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து என்னோட முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டீங்களா, ஏன் புரட்டாசி மாதத்துல நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க சார்? ரொம்ப சரியான ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க மேடம். புரட்டாசி மாசத்துக்கும் நான்வெஜ்ஜுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, புரட்டாசி மாசத்துல வெயில் அதிகமா இருக்கும், நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஸோ எந்த அளவுக்கு வெப்பமா இருக்கும். ஸோ வெப்பமான இடத்துல நீங்க நான்வெஜ்ஜையும் சாப்பிடும்போது உடம்புல அதிகமான உஷ்ணம் ஏற்பட்டு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட நோய்கள் ஏற்படும். இந்த மாதிரி ஏற்படக்கூடாது அப்படிங்கிற நல்ல எண்ணத்துல தான் மக்களுக்கு வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற விஷயம் சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்லாம புலால் மறுத்தல் அப்படி சொல்லி திருவள்ளுவர் வந்து 10 குறளே கொடுத்துருக்காரு. ஏன்னா யார் ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிடலையோ அவங்க மனசு வந்து ஒரு அமைதியா இருக்கும், ஒரு சலனப்படாது அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்கள நம்ம தவறா சொல்லல, நான்வெஜ் சாப்பிடாம இருக்கும்போது அது ஒரு நம்பர் 1 பலனை உங்களுக்கு கொடுக்கும் அப்படி சொல்லலாம். அது மட்டும் இல்லாம வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படி சொல்லி வள்ளலார் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லா மகான்களும் சொல்றது நான்வெஜ் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றது தான். ஸோ அதை வந்து இந்த புரட்டாசி மாதம் ரொம்ப தீவிரமா ஃபாலோ பண்றது நல்லது. சார், புரட்டாசி மாதம் வந்து வீடை காலி பண்ணக்கூடாது, வீட்டை காலி பண்ணா புரட்டாசி மாதத்துல புரட்டி போடும் அப்படின்லாம் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப கரெக்டான ஒரு பாயிண்ட் தான். புரட்டாசி மாசத்துல எந்த ஒரு நல்ல விசேஷமும் நீங்க பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. ஒன்லி ஆன்மீகத்துக்கு மட்டுமே ஏற்ற மாதம் புரட்டாசி மாசம். இப்போ ஒரு சில பேர் சொல்றாங்களே சார், புரட்டாசி மாதத்துல வீடு காலி பண்ணலாம், இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்களே சார். அது வந்து தவறான ஒரு எடுத்துக்காட்டு. புரட்டாசி மாசத்துல அவசியம் எதுவும் பண்ணக்கூடாது. ஒன்லி கோயிலுக்கு போகலாம், ஆன்மீக சுற்றுலா போகலாம், அதே மாதிரி ஊர் சுத்தி பார்த்துட்டு வரலாமே தவிர இந்த நீங்க சொல்ற மாதிரி வீடு மாறுறதோ வீடு குடி போறதோ வாடகை வீட்டு போறதோ கூட இந்த மாசத்துல தவிர்த்துக்கிறது நல்லது. கல்யாணம் ஏன் சார் பண்ணக்கூடாது? எதனால அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, புரட்டாசி மாசங்கிறது கன்னி மாதம். ஸோ கன்னியா ராசியில சூரியன் இருக்கக்கூடிய மாதம் புரட்டாசி மாசம். அந்த மாசத்துல நீங்க எது பண்ணாலும் அது வந்து ரொம்ப தாமதமாகும், அதே மாதிரி பிரச்சனையை உண்டு பண்ணும் அப்படி சொல்லப்படுகிறது. கன்னி அப்படின்னாலே காலபுருஷனுக்கு 6ஆம் இடம். காலபுருஷனுக்கு 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது பிரச்சனைகளை அதை வந்து அதிகப்படுத்தும். அதனாலதான். ஏன் சார், இப்ப புரட்டாசி மாசம் அப்படின்னு சொன்னா நிறைய பேரு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ பொதுவா இப்ப நீங்க சொன்ன ஒரு ஹைலைட் பாயிண்ட் வந்து ஆன்மீகத்துக்கு உகுந்த மாதம் அப்படின்னு சொல்றீங்க. சோ ஆன்மீக ரீதியா என்னென்ன விஷயங்கள் நம்ம செய்யலாம் சார்? புரட்டாசி மாசம் அப்படின்னாலே சனிக்கிழமை தடவை விரதம் இருந்து பெருமாள் வழிபாடு பண்றதும் பெருமாளுக்கு துளசி இலையில அர்ச்சனை பண்றதும் மிகச்சிறப்பு. அதே மாதிரி யாரோட ஜாதகத்துல எல்லாம் புதன் பாதிக்கப்பட்டிருக்காரு, புதனால வந்து தோஷம் ஏற்பட்டிருக்கு, புதனால பரிகாரம் பண்ணணும் அப்படி சொல்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் புரட்டாசி மாச வழிபாடு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி நரம்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்க எல்லாருக்கும் புதன்கிழமை புரட்டாசி மாசத்துல வழிபாடு பண்ணும்போது அது உங்களுக்கு சீக்கிரமா உடல்நிலை சரியாகிறதுக்கு ஒரு வழி காமிக்கும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் நீண்ட நாள் பெட் ரிட்டனா இருக்காங்க, நோய் தீராம இருக்கு அப்படின்னா புரட்டாசி மாசத்துல தன்வந்திரி பகவானை போய் வழிபாடு பண்ணணும். அதே மாதிரி தன்வந்திரி மந்திரம் சொல்லி தன்வந்திரி ஹோமத்தை புரட்டாசி மாசம் வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு பண்ணீங்கன்னா நீண்ட நாள் நோயில இருக்காங்கல்ல அதெல்லாம் நிவர்த்தி ஆகி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு நம்ம நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். புரட்டாசினால இப்போ பெருமாளுக்கு உகுந்த மாதமா சார்? புரட்டாசி மாசத்தையும் பெருமாளையும் நம்ம வந்து பிரிக்க முடியாது. புரட்டாசி மாசத்துல நீங்க பெருமாளுக்கு செய்யக்கூடிய பரிகாரங்கள், பெருமாளுக்கு செய்யக்கூடிய வழிபாடுகள்ங்கிறது மற்ற மாதத்தை விடவும் இந்த மாதத்துல நீங்க பண்ணும்போது 100 மடங்கு அதிகமான பலன்களும் உங்களுக்கு கொடுக்கும். பெருமாள் வழிபாடு பண்ணாலே நவகிரகங்களுக்கும் வழிபாடு பண்ண மாதிரி ஒரு வெற்றியை உங்களுக்கு கொடுத்துரும் மேடம். அது மட்டும் இல்லாம பெருமாள் அப்படின்னாலே ஒரு அன்பான தெய்வம், ஒரு சாந்தமான ஒரு தெய்வம். ஸோ நீங்க எவ்வளவுதான் வந்து தவறு பண்ணியிருந்தாலும் அதை உடனே மன்னிச்சிருவாரு அப்படிங்கிறதால தான் பெருமாளுக்கு வந்து அந்த ஆபத் பாந்தவா அநாத ரட்சகா அப்படிங்கிற பேரே சொல்லப்படுகிறது. ஸோ நீங்க எவ்வளவு பெரிய தவறுகளை செஞ்சதாலும் அதெல்லாம் மன்னிச்சு
உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய தெய்வம் வந்து பெருமாள். ஸோ பெருமாள் வழிபாடு ஒருத்தவங்க வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்கன்னா புரட்டாசி மாசம் சனிக்கிழமையும் புதன்கிழமையும் அவசியம் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி துளசி இலையில அர்ச்சனை பண்ணுங்க. மிகப்பெரிய வெற்றி உங்களை தேடி வரும். பெருமாள் வந்து ஏன் சார் வந்து பணக்கார சாமின்னு சொல்றாங்க? பெருமாள் வந்து பணக்கார சாமி ஏழை சாமின்னு கிடையாது, எல்லாருக்கும் உள்ள சாமி அவர் தான். பெருமாளுக்கு அலங்காரம் ரொம்ப பிடிக்கும், சிவனுக்கு அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும். அதனால அலங்கார பிரியன் பெருமாள், அபிஷேக பிரியன் சிவன். ஸோ அவர் சிவன் வந்து அபிஷேகத்தை எடுத்துக்கிட்டாரு, பெருமாள் வந்து அலங்காரத்தை எடுத்துக்கிட்டாரு. அதனால அவர் வந்து பணக்கார சாமியா தெரிகிறாரு. அதே மாதிரி பணத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி அவருக்கு ஒய்ஃபா இருக்காங்க. அதனாலதான் அவருக்கு பணக்கார சாமிங்கிற பேரே வந்துச்சு. யாராருக்கெல்லாம் பணம் நிறைய வேணுமோ அவரெல்லாம் பெருமாள்கிட்ட வேண்டிக்கலாமா சார்? ஆமா, ரொம்ப சரியா சொன்னீங்க. யாருக்கெல்லாம் பணம் வேணுமோ, யாருக்கெல்லாம் பணம் மேல ஆசை இருக்கோ, யாருக்கெல்லாம் பண தேவைகள் இருக்கோ, அவங்க எல்லாரும் அவசியம் புரட்டாசி மாசத்துல பெருமாள் வழிபாடு பண்ணுங்க. பெருமாளை கும்பிட்டாலே மகாலட்சுமி அருள் கிடைச்சிரும். என்ன சொல்றாங்கன்னா, எப்பவுமே மகாலட்சுமி வந்து பெருமாளோட கண்ணை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஏன் அப்படின்னாக்க ஒரு நொடி கூட அவர் கண் பார்வையிலிருந்து விலகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ நீங்க வந்து பெருமாளை பார்த்தீங்கன்னா பெருமாளோட பார்வை உங்க மேல படும். எப்படி மகாலட்சுமியோட பார்வை பெருமாள் மேல படுதோ, அந்த மகாலட்சுமி பார்த்த பெருமாளோட பார்வை நம்ம மேல படும்போது நமக்கு தேவையான பணம் கிடைச்சிரும். ஸோ சுத்தி வளைச்சு பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் பணம் வேணுங்கிறவங்க பெருமாளை வழிபாடு பண்ணலாம். ஸோ இந்த புரட்டாசி மாசத்தை பத்தி நிறைய விஷயங்கள் தெளிவா சொன்னீங்க சார். நன்றி. வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.